இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் நம்ம கிட்ட இருக்காரு. அவர்கிட்ட வந்து இது என்ன கூட்டம்னு ஃபர்ஸ்ட் கேட்கலாம். ஏன்னா தெரிஞ்சுதான் வந்திருக்காரான்னு நம்மளுக்கு தெரியணும்ல. இது என்னதான் கூட்டம், இங்க என்னதான் நடக்க போகுது? அதாவது எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு வாக்குச்சாவடிக்கு சிறப்பு மாநாடு இங்கே மிக பிரம்மாண்டமாக திருவடந்தலையில் நடைபெற்று இருக்கிறது. இதில் நாங்கள் எல்லா கழக தோழர்களும் அனைவரும் இதில் கலந்து கொண்டு கழகத்தின் முதல் வெற்றிக்காக நாங்கள் அயராது உழைத்து மீண்டும் தளபதியாரை ஆட்சியில் அமர வைப்போம். அண்ணன் இளைஞர் அண்ணன் வாழ்க வாழ்க வாழ்க. தம்பி விஜயோட பயங்கரமா பேசுறாப்புலப்பா. விஜய்க்கு கூட ஏ4 சீட்டு குத்தாதான் பேசுவாரு. இங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா அருமையா தமிழ்ல அச்சு தள்ளுறாரு. சரி, திமுக இந்த 5 வருஷம் என்னத்தை செஞ்சது என்று கேட்காதீங்க. ஏன்னா இது வரையும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பயனாளிகள் வீட்டில் ஒருத்தர் செஞ்சிருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசுல இருந்து இன்னைக்கு 22 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு கொள்கையில ரத்தத்துல ஊறி கருப்பு சிவப்பு கொடிதாய உயிர், கருப்பு சிவப்பு கொடிதாய உயிர். உங்களை போல நடிகத்துக்கு நாங்கள் இந்த ஆட்சிக்கு வரலை. நாங்கள் மக்களின் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி 2026 மீண்டும் கழகத்தின் முதல்வர் அண்ணன் தளபதியார் தான் மீண்டும் முதல்வர் ஆவார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில திட்டங்களை சொல்லுங்க, திமுக என்ன செஞ்சுச்சுன்னு சொல்லுங்க. முதலில் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லம் போன்ற பல திட்டங்களை அண்ணன் தளபதியார் அவர்கள் தினந்தோறும் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். இது யாராலும் மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இல்ல விஜய் சொல்றாரு நீங்க ஏதோ செய்யலன்ட்டு. இது அதிக பணியூர்ல உட்காந்துக்கினு வீட்டுல உட்காந்துக்கின்னு ஒரு பிரச்சாரம் பண்றாரு. ஏன் எங்களை மாதிரி கழக தோழர்கள் உள்ள வந்து மக்களுக்கு இடத்துல களத்தில் நின்று பேசியிருக்காரா? ஒரு வாட்டியாவது சொல்லுங்க. ஒரு மீடியால பேசியிருக்காரா சொல்லுங்க. எங்க கழக தலைவர் தினந்தோறும் அயராத உழைத்து மீண்டும் தமிழகத்தை எங்களை காக்கின்ற ஒரே மகத்தான தலைவர் அண்ணன் தளபதியார் மட்டும்தான். விஜய் என்ன சொன்னாரு போன மீட்டிங்லன்னா, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு விஜய் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. உங்க வீட்டுல விஜயும் விஜயம் இருக்காங்களா? இல்லையே, அப்படி யாரும் எங்க வீட்டுல யாருமே இல்லைங்க. எங்க குடும்பத்துல அண்ணன் தளபதியார், இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அண்ணன் மட்டும்தான். என்றைக்கும் மக்களுக்கு அவரு முகம்தான் செய்வாங்க. அப்ப விஜயம் இல்ல. அவரே ஃபர்ஸ்ட் வீட்டுல போயிட்டு நடிக்க சொல்லுங்க. இல்ல திரிஷா கூட எங்கன்னா போயிட்டு இப்படி சொல்றீங்க. விஜய் வந்து அவங்க தொண்டர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? விஜய் வந்து டான்ஸ் ஆடுறாரு, விஜய் வந்து நல்லா அழகா இருக்காரு, முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க. உங்க முதலமைச்சர் டான்ஸ் ஆடுவாரா? நாங்க டான்ஸ் ஆடுறதுக்கோ இல்ல பாட்டு பாடுறதுக்கோ அரசியலுக்கு வரல. நாங்க மக்களுக்கு அயராத உழைத்து ஒன்றுபட்டு அரவணைத்து இந்த மக்களுக்கு காக்குகின்ற ஒரே மகத்தான தலைவர் எங்கள் அண்ணன் தளபதியார் மட்டும்தான். சரிங்களா? நாங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கோ இல்ல பாட்டு பாடுறதுக்கோ இந்த அரசியலுக்கு வரல. அரசியல்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஜய்க்கு அரசியலுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? நான் கேக்குறேன். கழகத்தின் பாருங்க மிஸ்டர் விஜய், அங்க வந்து உங்க மூஞ்ச வேணா பச்சை குத்துவானுங்க ரசிகனா. ஆனா இங்க வந்து பாருங்க தொண்டனா உதய சூரியன் சிம்பல நெஞ்சில குத்திருங்க. இதுதான் இளைஞர்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்டர் கூட்டம். உங்க பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் கூட்டம். சரி, நீங்க வந்து ஊழல் கட்சின்றாரு. ஊழல் கட்சி நிரூபிக்க சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி நிரூபிக்க சொல்லுங்க. எங்க தலைவர் என்ன ஊழல் பண்ணாரு சொல்லுங்க. அவர் தூய சக்தியா நீங்க ஊழல் கட்சின்றாருப்பா. அவங்க கட்சியின் கொள்கை சொல்லுங்க. என் கட்சி கொள்கை தெரியும். அண்ணா வயல் அயராத உழைப்போம், ஆதிக்கமுற்ற சமுதாயத்தை என்றும் அமைப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்மையை ஒழித்து வறுமையை ஒழித்து வன்மையை காப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, ஐம்பெரும் ஒழுக்கங்களை சொல்லுங்க. யாருன்னா என் கட்சியில என் கழகத்தின வரலாறு இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன சாதனை பற்றி எல்லா கழக தோழர்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால சொல்றேன், தேவையில்லாத எங்க தலைவரையோ எங்க இளந்தலைவரையோ பற்றி விமர்சனம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா என்ன போல தொண்டர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு சும்மா வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி